பல்வேறுபட்ட படைகளை கட்டி வாழ்ந்த தமிழினம், பல்வேறுபட்ட படைகளுக்கு தளபதியாக தலைவனாக இருந்த தமிழினத்துக்கு இவர் பாடம் எடுப்பதற்கான அருகதையற்றவர். கடந்த 2009க்கு பிற்பட்ட காலப்பகுதியில் இவர் எந்த நாட்டில் இருந்தார், அல்லது கோமாவில் இருந்தாரா, அல்லது பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துக் கொண்டிருந்தாரா? ஆகவே இவரின் செயல்பாடுகள் தற்போது ஒரு 3 மாத காலமாக தான் தமிழினத்திற்கு இவர் யார் என்பதை அடையாளப்படுத்தியிருந்தார். இதற்கு முன்பு சிங்கள தலைமைகளின் சிங்கள பேரினவாத சக்திகளோடு சேர்ந்து மறைமுகமாக செயல்பட்டு வந்தார். தற்போதுதான் வெளியாகி இது அரசியல் சமர், நடப்பதும் நடக்க இருப்பதும் என்ன? என் இனிய தமிழ் உறவுகளே வணக்கம். பல்வேறுபட்ட காலங்களில் பல்வேறுபட்ட துரோகிகளின் பிரசன்னம் வருவதை நாங்கள் அறிவோம். அந்த வகையில் தமிழினம் ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடாது என்பதற்காக தமிழ் மக்களை ஏமாற்றி திசை திருப்பி தமிழர்களை ஒரு குழப்ப நிலையில் வைத்திருப்பதற்காக ஏவிவிடப்பட்ட அம்பாகவே கருதப்படுகிறது. தான் தமிழினத்தின் தலைவனாகவும் தமிழருக்கு தீர்வுகளை பெற்று தரப்போவதாக சொல்லி ஏமாற்றி நாடகம் ஆடுகின்ற ஒரு தீய சக்தியாக அர்ச்சனா விளங்கி வருகிறார். இவரை தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் அடுத்து நடித்து பல்வேறுபட்ட செயல் திட்டங்களில் தமிழினத்தின் மனோநிலையை பாதிக்க செய்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார். இவரின் போலியான அடுகை, போலியான நாடகங்கள் தமிழினத்திற்கு தெரியாமல் இல்லை. இவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்த்து கொண்டுதான் தமிழினம் இருக்கிறது. இவரின் கோமாளித்தனமான செயல்பாடுகள் தற்போது பரவி வருவதை நாம் அறிகின்றோம். தமிழ் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவைகளில் இருக்கின்றோம். எனவே இந்த பதிவினை பதிவிடுகின்றேன். இவர் ஒரு இலக்கில்லாமல் அலையும் ஒரு துடுப்பற்ற படகு போல் இவர் பயணிக்கின்றார். உதாரணமாக சொல்ல போனால் சாவகச்சேரி வைத்தியசாலையில் ஏற்பட்ட மாற்றத்தின் விளைவாக அந்த பிரச்சனைகளை பார்க்காமல் அதிலிருந்து விடுபட்டு தான் ஒரு அரசியல்வாதியாகவும் தான் அனைத்தையும் விளங்கியதாக பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டு சிங்கள தேசத்தின் சக்திகளால் ஏவிவிடப்பட்ட அம்பாகவே கருதப்படுகிறது. முன்பு சஜித்தை ஆதரிப்பதாகவும், பின்பு அனுரவை ஆதரிப்பதாகவும், பின்பு ரணிலை ஆதரிப்பதாகவும், அதன் பின்பு பங்கு சின்னத்தை ஆதரிப்பதாக பல்வேறுபட்ட மாறியான கருத்துக்களை பகிர்ந்து வந்தார். இதிலிருந்தே பார்க்க புலப்படுகிறது இவர் தற்போது இவரின் தனிப்பட்ட காரணங்களுக்காக தமிழ் சமூகத்தை சிதைக்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார். இவர் சாதாரண ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள இயலாத சூழ்நிலையில் இருந்து வருவது அனைவரும் அறிந்த விடயமே. இவர் ஒரு தலைவர் பொறுப்பை பொறுப்பேற்றால் எப்படியான செயல்பாடுகளில் அந்த சமூகம் பெற்றேறும் என்பதற்கு இவரை ஒரு முன்னுதாரணம். இவரின் செயல்பாடுகளை தமிழ் சமூகம் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். பல்வேறுபட்ட படைகளை கட்டி வாழ்ந்த தமிழினம், பல்வேறுபட்ட படைகளுக்கு தளபதியாக தலைவனாக இருந்த தமிழினத்துக்கு இவர் பாடம் எடுப்பதற்கான அருகதையற்றவர். கடந்த 2009க்கு பிற்பட்ட காலப்பகுதியில் இவர் எந்த நாட்டில் இருந்தார், அல்லது கோமாவில் இருந்தாரா, அல்லது பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துக் கொண்டிருந்தாரா? ஆகவே இவரின் செயல்பாடுகள் தற்போது ஒரு 3 மாத காலமாக தான் தமிழினத்திற்கு இவர் யார் என்பதை அடையாளப்படுத்தியிருந்தார். இதற்கு முன்பு சிங்கள தலைமைகளின் சிங்கள பேரினவாத சக்திகளோடு சேர்ந்து மறைமுகமாக செயல்பட்டு வந்தார். தற்போதுதான் வெளியாகி தமிழினத்தின் தலைவனாக தான் வருவதாக தமிழரின் இதயத்தில் குமரிக் கொண்டிருந்த விடயங்களை கதைத்து தான் ஒரு தலைவனாக வருவதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே தமிழ் சமூகம் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதே அனைவரின் கருத்துக்களாக இருக்கிறது. தொடர்ந்து அவர் தற்போது பதித்து வருகின்ற விடயங்களை பகிர்கிறேன். இது பிரதி செய்யப்பட்ட பதிவாக அமைகிறது. 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 21ஆம் தேதி 21ஆம் தேதி தமிழற்ற தீர்வை தமிழற்ற கையிலேயே விடுவோம். நான் ஒரு வருத்தம் தெரிவிக்கல, சரிதானே? ஆனால் நான் எனக்கு சிறிதர நாட்கள் உருள குத்தின காரணத்துக்காக மாத்திரம் நான் இந்த முறை சங்குக்கு வாட்டு போட மாட்டேன்னு சொல்லி டிசைட் பண்ணுறேன். எனக்கு சரியான கவலையோட நான் சொல்கிறேன். நான் கடைசி வரைக்கும் சிறிதர நாட்கள் நின்று நான் இங்கே சங்கு இப்போ விட்ரோ பண்ண போயினோம். ரைட், எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் இப்போவே சொல்கிறேன். நான் உங்களுக்கு சங்கு கடைசி நேரம் சஜித்து கையை காட்ட போகுது. அது 18ஆம்
பிறகு சட்டப்படி தேர்தல் பிரச்சாரம் செய்கிறது வந்து பிழை. அதனால சமூக ஊடகங்கள் முழுவதும் முடக்கப்படும். அப்படியான நேரத்தில் எனக்கு இப்போ இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. எங்களுடைய அரியநேந்திரன் கூட்டம் வந்து சிறியரண்ட கூட்டம் தமிழ் அரசு கட்சியின் முடிவென்று சொல்லி ஓடி போய் சஜித்தோடு நிற்க போயினான். ஸோ சங்கு இல்லாமல் போகும்போதுன்ற ஒரு கதை ஒன்று வந்திருக்கு. அது உண்மையாகிற பட்சத்தில் சஜித்துக்கு யாருமே என்ன லவ் பண்ணுற ஒருத்தனம் நான் உங்களுக்கான தான் மெடிசனையும் விட்டுட்டு போனான், நான் படித்த மெடிசனையும் விட்டு போனேன், சாகிறதுக்கு துணிஞ்சினான். நான் எந்த தமிழன் என்ன லவ் பண்ணுற ஒவ்வொரு தமிழனும் வந்து சங்க எனக்கு சங்க ரெக்கமெண்ட் பண்ணி நினைச்சா அந்த நேரத்தில் விசா காட்டிக்கு தயவு செய்து போடு, கலிரவுக்கு போடு. அடுத்த முறை நாங்கள் ஒரு நியாயமான ஊழலற்ற ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எனக்காண்டி நீங்கள் அதை போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லைன்னு கமெண்ட் பண்ணுறவன் இல்லைன்னு கமெண்ட் பண்ணு. இல்லை தமிழனுக்காண்டி தான் நான் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டு நினைக்கிறவன். நீ வந்து விசா காட்டிக்கு போடு. சங்கு இப்போ அடிச்சுட்டு வந்தவங்க சங்கு வந்து இப்போ பிரான்ஸில் இருந்து கோல் வந்தது. சங்கு வந்து கடைசி நேரத்தில் தாங்கள் வந்து இதில் இருந்து விளத்துறதாகவும் சஜித்துக்கு சப்போர்ட் பண்ண போகிறதாகவும் சொல்ல போயிடும். இப்போ கூட யூடியூப் ஒன்று நடிக்க விடுக்கிட்டாங்க. அப்படி ஒரு இன்ஃபர்மேஷனு அது அப்படின்னா தமிழனுக்கு தங்கு செய்த உறவும். இந்த தமிழரட்சி கட்சி வந்து தமிழனுக்கே செய்த துரோகம். இன்றைக்கு 16ஆம் தேதி 21ஆம் தேதி எலெக்ஷன் இந்த வரைக்கும் நான் மாறாமல் தான் நின்றுறேன். ஆனால் துரோகியல் கடைசியை இனக்க சுட்டு என்னையும் சுட்டு சொல்றதே எனக்கு வேலை. என்னையே சொல்றீங்களடா, உங்களுக்கே நாங்கள் வைக்கிறோம். சிறியரனுக்கு சொல்றேன், அந்த யாரோ ஒரு ஆள் நிற்கிறார் தலைமையில நான் படுத்து கொண்டு அவருக்கு சொல்றேன், நீங்கள் எல்லாருமா சேர்ந்து எனக்கு வைக்கிற ஆப்புக்கு தமிழன் முழு பேரும் சேர்ந்து உங்களுக்கு வைப்பான். துரோகியல். நான் அப்போ அந்த நேரம் எனக்கு 20 கோடி கேட்டபடியாத்தான் நான் மாட்டேன்னு சொல்லி சொன்னேன். அவ்வளோ காசு என்னதுக்கு எனக்கு, நான் அண்ணன் என்னோட காசு அதைக்கு ஆகினோண்டு எனக்கு அடிச்சு கேட்ட இந்த அண்ணன் மாதிரி தெரியும். எனக்கு அப்படி தேவையில்லை. லண்டன்லேருந்து 13 கோடியும் கனடாவிலிருந்து 7 கோடியும் அல்லது மாறியோ தெரியல அனுப்புறேன்னு சொல்லி நான் வேண்டாம்னு சொல்லி சொன்னான். ஆனால் இப்போ ஒவ்வொருடமா காசு கடைசியாக எங்கிட்ட தமிழ் காசு முழுக்க சேர்த்து போட்டு கடைசியாக நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா சஜித்தோட வாய போறீங்க அல்லது தேர்தலை புறக்கணின்னு சொல்லி அறிக்கை விட போறீங்க. வேண்டாம். இந்த முறை வடக்கு கிழக்கில் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு. ராமநாதன் நட்டனம் தமிழனுக்காண்டி தான் ரெண்டு வரைக்கும் சாப்பிடாம ஓடிக்கொண்டிருக்கிறான்னு நீங்க நினைச்சா எனக்காண்டி இந்த முறை அனுரவுக்கு நீங்க ஓட் போடணும். ஒரு டீலும் இல்லை, ஒரு இந்திமாவுடைய கதைக்கையில ஒரு டீலும் இல்லை. அடுத்த அரசியல்ல அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் கட்டாயமாக தனி கட்சியாக அனுப்போம். பெரும்பாலும் 85% தனி கட்சியாக தான் அனுப்போம். தமிழன் கட்சி அனுப்போம். தமிழனுக்கு ஒரு கட்சி அனுப்போம். புது கட்சியோட உருவாக்குறோம். அதுதான் வரைக்கும் நான் டிசைட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் காலமாக செய்கிற இந்த எதிர்கட்சி அரசியலை இனிமேல் செய்ய இயலாது. நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த முறை உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். உங்களுக்கு வாக்கு போட விரும்பினா முதலாவது ஒரு 1-2 நம்பரே போட வேண்டாம். திருப்ப சொல்கிறேன், 1-2 நம்பரே போட வேண்டாம். விசாகாட்டிக்கு ஒரு எக்ஸொண்டு போட்டுட்டு வீட்டை வாங்கும். அவ்வளவுதான். கடைசி இப்போ டிசைட் பண்ணிட்டேன் நான். நீங்கள் கேட்பீங்க கடைசி நேரம் சஜித்தில் இருந்து தமிழரசு கட்சிக்கு வந்தவர் தமிழரசு கட்சியில இருந்து அன்றாவுக்கு பாஞ்சிட்டாரு. சஜித்துட்டு நான் போய்க்கலையும் முதுகுல குத்தினவன் மேடியை விட்டு ரக்கினவன். அப்பவும் தமிழ்நாடு தான் திருப்பி வந்து நான் இப்போ திருப்பியும் நான் சங்குக்கு இந்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கேன். இப்போ என்ன சொல்லணும்டா, சங்குக்கு இந்த சப்போர்ட் தேவை இல்லையா? எனக்கு சரியான கவலையோடு தான் நான் இதெல்லாம் கடைசி லைவ் போடுறேன். பெரும்பாலும் எனக்கு என்னுடைய சங்கை அறுப்பவன் என்று சொன்னவருக்கு எனக்கே சங்கூதுவர்களாம் என்று சொன்னவர்களுக்குரிய பதில் நான் வந்து இந்த முறை ஆண்ட்ரோ குமாரசாமிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏனென்றால் ஏகேடியோட இதுவரைக்கும் ஒரு டீல் இல்லை. இந்தியமாக ரெக்கார்டிங்கையும் எடுத்து பார்க்கலாம். අපි ඒක රට කියලා හිතාගන්න ඕනේ කියලා කියන එක තමයි අන්තිමට කියලා තියෙනවා. මම තව ලයිව් එකක් එනවා සිංහලෙන්. අපි දාන්න ෆයිනල් ලයිව් එකක් මේ ඉලෙක්ෂන් එක අපි කාටද ඡන්ද දෙන්නේ කියලා. Thank you so much Dr. Ramanathan Attuna. පිරිමිනද ചെയ്തു